வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு சிறிய டூல்னு சொல்ல முடியாது, இது ஒரு சால்டரிங் பாட்டு. இது வாங்கியிருந்தேன் சில காலத்துக்கு முன்னாடியே வாங்கினது, பட் இன்னும் பயன்படுத்தலை. இப்போ தான் முதல் தடவையாக யூஸ் பண்ண போகிறேன். சரி, அதை ஒரு வீடியோவோட உங்களோட ஷேர் பண்ணலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி, பட் இருந்தாலும் இதை ஆர்டர் பண்ணும்போது இதோட சைஸு நான் படத்தில் பார்க்கல சின்னதாக தெரிஞ்சுது. எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு காம்பனண்ட் ஐசியை மட்டும் எடுக்கிற மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தேன். பட் என்னென்னா இது ரொம்ப பெரிய அந்த பாட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இதை பூரா நான் ஃபில்லப் பண்ணணுன்னா அவ்வளோ லெட்டு வாங்க வேண்டியிருக்கு. லெட்டு இந்த பாட்டோட காஸ்ட்டோட லெட்டோட காஸ்ட் அதிகமாகிடும் போல். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இதை போட்டோன்னா இது ஹீட் ஆகுது, இது மெல்ட் ஆகும், அவ்வளோதான். நம்ம என்ன டெம்பரேச்சர் வேணுமோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 450 டிகிரி வரை அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 பின் ப்ளக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ கொள்ளுதுன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நான் அந்த பழைய லெட்டெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த லெட்டுக்கு இதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுருக்கிறது. இதை நம்ம யூஸ் பண்ணி இதை ஃபில்லப் பண்ணலாம். எனக்கு இது வாங்கின மெயின் பர்பஸ் வந்து இதை போல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயரில் இந்த டிப்பெல்லாம் சால்டர் பண்ணணுன்னா பாருங்கள். இந்த டிப்பெல்லாம் சால்டர் பண்ணால் நீங்கள் இதை பிடிச்சிட்டு இதை வந்து ப்ளக்ஸ் தடவி இதை சால்டரிங் ஆயின் ஆன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி டிப்பாக இருந்ததுன்னா ஒரு தடவை அப்படி டிப் பண்ணிட்டா போதும், நீங்கள் இது சால்டர் ஆகிடும். சால்டர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணும்போது இந்த ஒயர்லாம் டேமேஜ் ஆகாமல் ஒரு சாலிட் பீஸாக இருக்கும். இது இந்த மாதிரி வசதிக்காக தான் நம்ம இதை வந்து பண்ணினது. அது மட்டும் இல்லை, இதை போல் போர்டில் இந்த காம்பனண்ட் எல்லாம் எல்லா காம்பனண்ட்டுமே நீங்கள் ஒன்றா ரிமூவ் பண்ணணுன்னா இதை இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு இப்படி இதை வச்சு வெளியில் எல்லா காம்பனண்ட்டுமே ஈஸியாக நம்ம வந்து டீசால்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு பர்பஸ் அதுக்காக தான் நம்ம வாங்கினது. பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பயன்படுதுங்கிறத நீங்களும் பாருங்கள். இப்போ நான் ப்ளக்கை ஆன் பண்ணுறேன். ப்ளக்கை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். 15 ஆம்ஸ் ப்ளக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால் அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் போட்டு இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகுது. இன்னும் ஒரு இதில் மினிமம் வச்சுருக்கேன், நம்ம வந்து மேக்ஸிமம் வச்சிடலாம். இது சைடில் எல்லாம் காயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைடில் எல்லாம் அது ஹீட்டாக இருந்தது தெரியுது. ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் நம்ம இதில் கட் பண்ணி போடுவோம். அது மெல்ட் ஆகுதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா பாட்டமில் ஹீட்டர் இருக்காங்கிறது தெரியல. கொஞ்சம் ஃப்ளக்ஸும் தொட்டுக்கிறேன். சென்டரை விட ஓரத்தில் தான் ஹீட்டாக இருக்குது, பாட்டமில் ஹீட் வரல. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதனால் இதில் கொஞ்சம் லெட்டை நான் கட் பண்ணி போடுறேன். அது சைடில் பட்டால் தான் ஹீட் ஆகும். நிறைய ஸ்மோக் வருதுங்க. நேமா இந்த கோல்டு கலர் பூரா கருப்பாயிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ லெட்டு பிடிக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம்.
இவ்வளோ லிட்டு போட்டதுக்கே இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்க. ஒரு தடவை போட்டு ஃபில்லப் பண்ணிட்டா போதுங்க, அதுக்கப்புறம் வராது. இந்த மாதிரி பழைய லெட்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இது மேக்ஸிமம் நான் ஃபில்லப் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் எவ்வளோ தூரம் குறைஞ்சிச்சு. இவ்வளோ பெருசு வச்சுருந்தேங்க, கிட்டத்தட்ட அநேகமாக ஒரு 750 கிராம் கிட்ட நம்ம லெட்டு போட்டிருக்கிறோம். எவ்வளோ எக்ஸாக்டாக தெரியல. பட் என்னென்னா இதில் இப்போ வந்து சாலிடாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு வந்து ரொம்ப ஓவராக ஸ்மோக் வந்துருச்சு. என்னால் ரூமில் கூட இருக்க முடியல, அதனால நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ பால்கனியில் வச்சு எல்லா ஸ்மோக்கும் எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளக்ஸு கோட்டிங்கை வந்து நான் ட்ரெயின் பண்ண முடியல. அதனால இப்படி சாய்ச்சி ஊற்றுனதுனால சைடில் இருக்கிற ஸ்பில் ட்ரேயில் வந்து விழுந்திருக்கு. பரவாயில்ல, ஸ்பில் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது கம்மு மாதிரி ஒட்டிக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ எடுக்க முடியல, காஞ்சிருச்சுன்னா எடுக்க முடியல. ஸோ இதை வந்து நம்ம போக போக இந்த ஃப்ளக்ஸு பூரம் போயிடுச்சுன்னா அது உள்ள லெட்டு மட்டும் இருந்ததுன்னா இந்த ஸ்மோக் வராது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். இருந்தாலும் இப்போ நான் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுருக்கிறேன். திருப்பி ஆன் பண்ணுவோம். முதல்ல இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமாட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரொம்ப ஓவர் ஸ்மோக் வருது. ஆனால் இதை வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது அதை வெளியில் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அது அப்படியே அந்த லெட்டே வெளியில் வந்துடுது. ஸோ அதனால் இது நல்லா இது சாலிட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கசடை வந்து சாய்ச்சி நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு தொடச்சிட்டோன்னா அது ஓரளவுக்கு போயிருக்கு. அதனால் எப்பொழுதும் இதை யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் இது சாலிட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்மோக்கு தான் இப்போ ஒரு இதாக இருக்குது. நீங்கள் எதுக்கும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் லெட்டு போடும்போது பண்ணுறது பெட்ரு. இப்போவும் கொஞ்சம் ஸ்மோக் வரும் இனிஷியலாக, பட் அந்த அளவு இருக்காது. அதுக்கு முன்னாடி ரூம் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடுச்சு. எல்லாம் நான் வென்டிலேட் பண்ணி பால்கனிக்கு ஓட்டிட்டேன், எல்லாம் கதவெல்லாம் திறந்துட்டு. இதில் பாருங்கள், இதில் ஒட்டிட்டு இருக்கிறது கூட அப்படி கம்மு மாதிரி இருக்குது. இதுலேருந்து எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்க வரல. ஸோ இதை இனிமேல் ஹீட் பண்ணி தான் இந்த ஸ்பூனை க்ளீன் பண்ணணும். மெல்ட் ஆகிறது தெரியுதுங்களா? ஆனால் லிக்விடாக மெல்ட் ஆனால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு போர்டுலேருந்து காம்பனன்ட்ஸை பூரா ஃபாஸ்ட்டாக வெளியில் எடுக்கணும் அப்படிங்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஃபில்லப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போர்டு வந்து இப்படி கிராஸில் தான் நம்ம உள்ளே வைக்க முடியும். அப்படி நேராக வச்சோன்னா வருமானு தெரியல, வர்றது டவுட்டு தான். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெட் எடுக்கணும். நம்மளோட பர்பஸ் இந்த ஒயரை வந்து நமக்கு சால்டர் பண்ணுறது. ஏதாவது ஒரு ஒயரை ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அது சால்டரிங் மிஷினை வச்சு, சால்டரிங் கன்னை வச்சு பண்ண வேண்டாம், இதை வச்சு பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இதை ட்ரை பண்ணோம். இந்த டைமில் நான் கொஞ்சம் மேலே இருக்க ஃப்ளக்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்க்குறேன். க்ளீன் ஆகுது, தெரியுதுங்களா? இந்த ஃப்ளக்ஸை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும் போல். இதை போல் ஒரு பேப்பரை வச்சுட்டு பண்ணுங்க, ஏன்னா பயங்கர சூடாக இருக்குது. பாருங்க, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அது லிக்விடு. சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? இதை லிக்விட் ஆகிறது தெரியுது பாருங்க, எல்லாம் லிக்விட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒயரை வந்து நம்ம சால்டர் பண்ணி பார்க்கலாம். இதை நல்ல
ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சுற்றிக்கிங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லிட்டில் ஃப்ளக்ஸு வந்து இதில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ளக்ஸ் எடுக்கணுமான்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உள்ளே வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இதில் ஒரு தடவை தான் விடணும். இன்னொரு தடவை விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் என்ன அது பாருங்கள். குயிக்காக எடுத்துடணுங்க. அது ஒன்று தெரியுது. ரொம்ப நேரம் வச்சு 2 தடவை பண்ணோன்னா 2 லேயராக ஃபார்ம் ஆகி குண்டாக வந்துடுது. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ளக்ஸ் இல்லாமல் வச்சு பார்ப்போம். அவ்வளோதாங்க, ஃப்ளக்ஸ் இல்லாமல் சரியாக வரல. அநேகமாக ஃப்ளக்ஸ் வச்சு தான் வைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதில் மெல்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒயரால் இந்த மாதிரி கூட இழுத்து விட்டுட்டோம்னா பாருங்கள், அந்த எக்ஸஸ் ஃப்ளக்ஸ் எல்லாம் போயிடும், எக்ஸஸ் லெட் எல்லாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிற கார்னரில் இருக்கிற காம்பனண்ட்டை நான் இது வழியாக ரிமூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த காம்பனண்ட்லாம் ஆடிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம். பாருங்க, பாருங்க காம்பனண்ட் எல்லாம் காம்பனண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லெட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்பனண்ட் வந்து வளைச்சு பற்ற வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, காம்பனண்ட்லாம் மெல்ட் தான் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா இதுவரை நீங்கள் லெட்டு வச்சுருந்தீங்கன்னா அநேகமாக கொஞ்சம் இப்படி மேலே இப்படி வைக்கும் போதே ஈஸியாக இருந்திருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் லெட்டு சேர்க்கணும். இப்போதைக்கு நான் இதில் பண்ணலை. ஏன்னா என்னோடய பர்பஸ் வந்து இந்த ஒயரை வந்து சால்டர் பண்ணுறது தான். ஸோ இந்த போர்டில் வச்சு பார்க்கலாம். இந்த போர்டு கொஞ்சம் சின்னமாக இருக்குது. வேணால் ஒரே ஒரு கெப்பாசிட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இதுக்கு நார்மலாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த ஒரு பர்பஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒயரை மட்டும் டிப் பண்ண தான் சால்வ் ஆகிருக்கு. மேபி டெம்பரேச்சர் கூட வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். இப்போ இதில் நம்ம ரிமூவ் பண்ணதில் என்ன ஆகிடுச்சு பாருங்கள், கெப்பாசிட்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டீசால்டர் பம்புக்கு ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ என்னை பொறுத்தளவில் இது ஓகே. பட் இதுக்காக நம்ம இவ்வளோ லெட்டை செலவு பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ட்ரையலுக்காக தான் பண்ணோம். இந்த கசடெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே இருக்க வேண்டியிருக்குங்க. அது வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களும் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா யோசிச்சுட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப லிக்விடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா இதை நம்ம இந்த மாதிரி சால்டர் பண்ண முடியாது. அதுவும் 2 ஜாயிண்ட்டை நம்ம வந்து சால்டர் பண்ணுறதுனா இதுக்குள்ளே நினச்சி எடுத்துகிட்டா போதும். ஃபஸ்ட் கிளாஸாக சால்டர் எல்லா இடமே சால்டர் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பர்பஸுக்கு இது பயன்படுத்திக்கலாம். இது வந்து விலை ஜாஸ்தி இல்லைங்க, ஒரு 750 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய லெட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துடும் போல். அவ்வளோ லெட்டு போட வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் பேட்டரியில் இருக்கிற லெட்டை போடாதீங்க. அது ரொம்ப இந்த மாதிரி கசடு ரொம்ப வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஹாட் பாட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் பர்பஸை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதை போல் சில டூல்கள் நமக்கு வாங்குகிறோம், திருப்தி அவ்வளோ திருப்தி இல்லைன்னா கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யோசித்து நீங்கள் உங்களுக்கு தேவையான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.